கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. புதிய அரசு அதில் ஏற்கனவே ஒரு கான்ட்ரோவர்சி ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சையை ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனாலும் அதில் சில முக்கியமான விஷயங்கள், அதாவது மற்றவர்கள் சொல்வதைப் போல அல்ல, எனக்கு அதில் வேற சில பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தலைப்புச் செய்தி பல்வேறு பத்திரிகைகள்லையும், இணைய பக்கங்கள்லையும், தொலைக்காட்சியிலையும் நடந்தது தான் இது. முதல்வர் விஜயின் ஜோதிடருக்கு அரசு பதவி. காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கண்டனம். இதுல காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் 3 பேரும் ஆளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தருகிறார்கள் அப்படிங்கிறது அதோடைய உட்செய்தியே. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய மாநில செயலாளர் பி. சண்முகம் அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டியது அரசின் கடமை. நேரா ஜோசியத்துக்கு போயிட்டாங்க. முதல்வரின் அரசியல் பிரிவு செயலாளராக அரசியல் பிரிவு செயலாளர் அப்படின்லாம் இவராகவே ஒரு பேர் கொடுத்துக்கிறாரு. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிறது அரசியல் பிரிவு செயலாளர் அப்படிங்கிறதாக மாற்ற முடியாது. இது அரசு செலவில் அதிகாரியாக இத்தகைய ஒருவரை நியமித்திருப்பது மக்கள் மத்தியில் ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உதவும். இதெல்லாம் ஒரு கிரிட்டிசிசமா? ஜோதிடம் தன்னை இகழ் என்றார் பாரதியார். அப்படியே பாரதியார் சொல்றதெல்லாம் இவங்க அப்படியே கேட்டு கிழிச்சிட்டாங்க. அரசின் இந்த பணி நியமனம் ஏற்புடையதல்ல. அது கரெக்டான பாயிண்ட். அதுக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. யாரு அந்த ஆளு, எதுக்காக அந்த ஆளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் ஜோசியம் பார்க்கறான் இல்லைங்கிறது முக்கியம் இல்ல. என்ன ஒர்க்குக்காக முதல்ல எடுத்தீங்க? அந்த அந்த ஒர்க் என்னங்கிறது பின்னால் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம். இந்த ரிக்கி ரத்தன் அப்படிங்கிறவருடைய வேலை என்ன? எதற்காக அவர் இங்க உள்ள வர்றாரு? அவரோட பின்னணி என்ன? அவருடைய படிப்பு தகுதி என்ன? அவருடைய திறமைகள் என்ன? எதற்காக அவரை அந்த குறிப்பிட்ட வேலைக்கு பணியமர்த்தினீர்கள் அப்படி என்று சொல்வதற்கு முதல்வர் கடமைப்பட்டவர். அதுக்கு தான் நெருக்குதல் கொடுக்கணுமே தவிர வேற திசையை நோக்கி நகர்த்தக்கூடாது. இந்த பிரச்சனையை ஜோதிடம் இகழ் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. இப்போ வேற யாராவது ஒருத்தர் ஜோதிடம் தன்னை புகழ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் நான் ஒரு கோட் பண்ணுவேன். எங்க ஊர்ல ராமசாமின்னு ஒருத்தர் ஜோதிடத்தை புகழ்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்ட்டு. பாரதியார் ஏதோ சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக பாரதியார் சொன்னது எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்களா? இன்றைக்கு நீங்க பேச வேண்டியதை பேசுங்க. அடுத்து சசிகாந்த் செந்தில், காங்கிரஸ் எம்பி. ஒரு ஜோதிடருக்கு ஏன் அரசு சிறப்பு அதிகாரி பதவி வழங்கப்பட வேண்டும்? அதான் கேட்கிறேன். அவர் பிஏ படிச்சிருந்தாருன்னா அவர் பண்ணிடுவீங்களா? அவர் ஒரு போட்டோகிராஃபர்னா அவருக்கு அரசு சிறப்பு அதிகாரி பதவி கொடுக்கலாமா? அந்த ஜோதிடருக்கு தான் நீங்க அடிக்கோடிடுறீங்களே தவிர ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கே முதல்ல நீங்க என்ன காரணத்துக்காக ஒருவருக்கு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்தீர்கள் அப்படிங்கிறது தான் சரியான கேள்வியே தவிர திரும்ப திரும்ப பாருங்க. அடுத்து வன்னியரசு. அறிவியலுக்கு புறம்பான நியமனத்தை திரும்ப பெறுக. ஆஸ்தான ஜோதிடர்கள் என்பவர்கள் மன்னர்களின் அரசவையில் ஆலோசனை கூறும் ராஜகுருக்களாக வலம் வந்தவர்கள். எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இந்த ஜோசியத்தையே பிடிச்சு தொங்குறாங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவருடைய வேலையே இப்ப இந்த முன்ன காலத்துல எல்லாம் வெத்தலை மடிச்சு தரத்துக்கு அப்படின்னு ஒரு அதிகாரி இருப்பாரு. அந்த மாதிரி இவர் ஒரு ஆஸ்தான ஜோதிடர். ஒரு காலத்துல அரசவை அல்லது நம்ம சட்டமன்றத்தின் ஆஸ்தான நாட்டியக்காரர் அப்படின்னு ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. இப்படி அதே மாதிரி பலவேறு ஆட்களுக்கு இந்த ஆஸ்தான பதவிகள்லாம் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்பெல்லாம் அது கிட்டத்தட்ட அதை கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல நடந்திருக்கு. இப்ப ஒரு காலம்னா எப்பயோ இல்ல, எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும் பொழுது. ஸோ அந்த பாணியில இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவருடைய வேலையே தினமும் விஜயோட கார்ல வரணும். வரும்பொழுது அப்படியே ரைட்ல திருப்பிருங்க. இப்ப அதுதான் சரியான திசை. நெத்தியில கருப்பு பொட்டு வைங்க. கருப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க. ஏன்னா சனி பகவானுக்கு உகந்ததுன்னு இப்படி ஏதாவது அவர் கப்ஸா விட்டுக்கிட்டே இருக்காரு. அதை வச்சுதான் இவர் அடுத்து பேசணுமா, எழுந்து நிக்கணுமா, உட்காரணுமா, சாப்பிடணுமா, ஒருவரை சந்திக்கணுமா, கோப்புல கையெழுத்து போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய வன்னியரசு நிறைய சொல்லியிருக்காரு. அதை விட்டுருவோம். அது அடுத்து ஜோதிமணி. பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவேகாவின் அரசில் தனது ஜோதிடரை முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரி. இப்பயும் பாருங்க, யாரோ ஒருத்தனை போட்டிருக்கையா, அவன் யாரு அப்படிங்கிறத கேட்கறத விட்டுட்டு பெரியாரை கொண்டு வந்து ஜோதிடரை கொண்டு வந்து பெரியாரை நீ புகழ்ந்ததுனால ஜோதிடரை வச்சுக்க கூடாது இப்படிலாம் சொன்னா முந்தைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி தினம் 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 போகாத கோவில் இல்லை. எப்படி அங்க இதே குத்து இதோடைய முன்னும் பல்வேறு லெவலுக்கு எடுத்துட்டு போகப்பட்டது. ஒரு HRNC மினிஸ்டர் சேகர் பாபு அவர் தான் எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணி கொடுப்பாரு. யார் அந்த அம்மா? அவங்க முதலமைச்சரோட மனைவி. நம்முடைய சிஸ்டத்தின்படி
முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் முதலமைச்சரோட மனைவிக்கெல்லாம் குடுக்கறது கிடையாது. இவங்கலாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜோதிமணியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சு. வெங்கடேசன் பார்த்து இப்ப அடுத்து பேசப் போற சு. வெங்கடேசன். சு. வெங்கடேசன் சொல்றாரு அடுத்து. புதிய அரசாங்கமே இதுவல்ல இளைய தலைமுறையின் எதிர்பார்ப்பு. இளைய தலைமுறை உங்கள்ட்ட தான் வந்து சொல்லிச்சாக்கும். ஒண்ணும் சொல்லல. திரும்ப அதே ஜோதிடம், ஜோதிடம், ஜோதிடம் அப்டின்ட்டு. இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்டின்னா, விசிக தலைவர் திருமாவளவன் கம்ப்ளீட்டா அந்த பக்கமா பல்டி அடிச்சுட்டாரு. அவர் வந்து ரத்தன் பண்டிட் என்பவர் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர். அதனால் அந்த கட்சியைச் சேர்ந்தவருக்குத்தான் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று கருதுகிறோம். அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஓரளவுக்கு இதுல வந்து ஒரு கிளாரிட்டியாவது இருக்கு. பட் கேள்வி இதுதான். உங்க கட்சியைச் சேர்ந்த எல்லாருக்கும், போறவருக்கும், வரவருக்கும் ஆபிசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி தரலாமா? நீங்க வந்து கட்சி கொறடா அதெல்லாம் குடுத்துட்டு போங்க. அது வந்து உங்க கட்சியில யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்களோ, யார் யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக போறாங்க, அவங்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கூத்துக்கள இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா, ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டிங்கிறது அப்படிப்பட்டதல்ல. அது ஒரு நியமனம். நியமனம்னா அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். அதற்கு வந்து அவர் தன்னுடைய ரெஸ்யூமைய குடுத்தாரா? அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன? அதற்கு இவர் தகுதியானவர் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த தீர்மானித்தலை யார் செய்வார்கள்? இது இல்லாமல் ஒருவர் நியமிக்கப்படுகிறாரே! அதுதான் கேள்வி. ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு எத்தனை பேரை வேண்டுமானாலும் நியமிக்கலாமா? இதுநாள் வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நம்மளும் பண்ணணும். அது எல்லாத்தையும் பண்ணா தான், இதோடைய அடி ஆழத்துக்கு நம்ம போலாம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில ஸ்ட்ரிக்சர்ஸ் கொண்டு வரணும். நீங்க எல்லாரையும் ரேண்டமா எந்த பதவிக்கு வேணாலும் கொண்டு வர முடியாது. இது அரசாங்க பதவி. இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள நீங்க படிக்க, எழுத தெரியாத கை நாட்டை கூட மக்கள் வந்து அந்த தொகுதியுடைய உறுப்பினர் ஆக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர வந்து அதாவது மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் அவரை சபாநாயகர் ஆக்கலாம். அல்லது நிதியமைச்சராகவும் ஆக்கலாம். அதுதான் டெமோக்ரஸிங்கிறது. அன்பார்ச்சுனேட் என்றாலும் அதுதான் டெமோக்ரஸி என்பது. ஆனால் ஆபிசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக ஆக்க முடியுமாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. அதத்தான் நாம வந்து கொஸ்டின் பண்ணணுமே தவிர, அவர் ஜோசியம் பண்றாரா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஆனால் கமெண்ட் சொன்ன அத்தன பேரும் வம்படியாக வந்து தாங்களெல்லாம் அப்படியே வந்து முற்போக்கு குலக்கொழுந்துகள் அப்படின்னு தங்களை காண்பித்துக் கொள்வதற்காக ஜோசியம், ஜோசியம் அம்பேத்கர் பெரியார், ஜோசியம், ஜோசியம் அம்பேத்கர் பெரியார் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆளு யார்யா? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டதா? அவருக்கு அரசுடைய என்ன ரகசியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட போகின்றன? போன்ற பல்வேறு கேள்விகளை நாம் முதலில் எழுப்ப வேண்டுமே தவிர, இந்த ஆளு ஜோசியம் ஒரு ஓரமா உட்கார்ந்து சொல்லிட்டு போறாங்க. அதனால என்ன பெருசா பிரச்சனை வந்துச்சு? அதை விட பெரிய பிரச்சனையில நம்ம இப்ப எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அதுதானே பேசணும் என்பதோடு நான் இதை முடித்துக் கொள்கிறேன். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.